கிருஷ்ணமூர்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கும். பேரன்பு கொண்ட சங்கரமேல் வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தென்காசி மாவட்ட குழு சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். ஏற்கனவே தோழர்கள் ஒவ்வொரு விஷயத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. உண்மையிலே தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நிர்வாகம் உண்மையிலே ஒரு மோசமான நிர்வாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கண்ணால் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், மீன்துள்ளி கீழே நீலிநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஒவ்வொரு பகுதிக்கும் தண்ணி கொடுப்பதில் மிகப்பெரிய அங்க ஒரு தீண்டாமை சூழல் நிலவுகிறது. பிரசிடென்டை எதிர்த்து ஏதாவது ஒரு ஆள் பேசிட்டாலே அவங்களுக்கு வீட்டுக்கு போற தண்ணி கனெக்ஷனை கட் பண்றாரு. இவருக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லி பிடிஓட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, வாங்க நம்ம பேசிக்கிறோம், உங்ககிட்ட பேசி என்ன நடக்க போகுது என்று கலெக்டருக்கு மனு அனுப்புனா, கலெக்டர் மனுவை வாங்கிட்டு அவர் அமைதியா இருக்கார். நடவடிக்கை எடுக்கக்கூடிய டிஎஸ்பி ஒரு சில வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு நடந்த சம்பவத்திற்கு அவருடைய நடவடிக்கை ஒரு விஷயத்தில் மட்டும்தான். சம்பவம் நடந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டத்தை நாம் கைவிட்டோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முறைப்படி சட்டப்படி செய்ய வேண்டிய அந்த அதிகாரத்தை இந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் திறன்பட செய்யல. தோழர் சொன்ன மாதிரி யார் அடிச்சாங்க என்ன எல்லாமே தெரியும். ஏன் அவங்களை ஏன் இது நாள் வரையும் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. சாதாரணமா இந்த சாத்தான்குளம் சம்பவத்திற்கு அப்புறம் காவல்துறை ஒரு மெதுவான ஒரு போக்கை தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிக்கிறது. ஆனால் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம், யார்கிட்ட மெதுவா கடைபிடிக்கணுமோ அவங்க கிட்ட கடைபிடிக்கணும். எப்பவுமே இந்த போக்குவரத்து காவலர்கள் எப்பவுமே பார்த்துக்கோங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஹெல்மெட் போடலனா எக்ஸல்ல வரக்கூடிய ஒரு காய்கறி வண்டியை தூக்கிட்டு வரக்கூடிய ஆளா இருந்தாலும் கூட அவர் மேல கேஸ் போடுறது. இப்பெல்லாம் சரக்கு அடிச்சிட்டு போனாங்கன்னா 10,000 ரூபாய் ஃபைனு. ஆனா இதெல்லாம் சங்கரங்கோயில்ல மிகப்பெரிய அளவில் காவல்துறையினர் மெத்தன போக்கு இருக்கிறது. ஏக நம்ம சொல்லணும்னா, பொதுவாக தென்காசி மாவட்டத்தில் தீண்டாமை கொடுமைகள் அதிகமான இடங்களில் நடக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவலர்களே அதை பேசி அதை ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு உப்புக்கு சப்பான ஆக்கக்கூடிய ஒரு மாவட்ட காவல்துறையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்க தோழர்கள் சொன்னாங்க, தங்கச்சாமி அப்படின்னு சொல்லி புளியங்குடி அவர் சரக்கு வித்திருக்காரு. அவர் என்ன செய்யணும், அவர் சரக்கு வித்திருக்காருன்னா அவரை கைது பண்ணி எத்தனை பாட்டில் கொண்டு வந்திருக்காரோ அதை உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டை போய் அவரை ஒப்படைச்சு அதற்கான உரிய வழக்கை போடணும். அதெல்லாம் விட்டுட்டு அவரை கூட்டி கொண்டு போய் நல்லா அடின்னு அடிச்சு கேட்கறதுக்கு நாதி இல்லாத அந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரை அடிச்சு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் காமிச்சு சிறைத்துறையில கொண்டு போய் விட்டாச்சு. கரெக்டா 3 நாள்ல அவரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டெத் ஆயிட்டாரு. அப்ப டெத் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பிரேதத்தை பரிசோதித்த டாக்டர்கள் எல்லாருமே அறிக்கையெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய
எம்எல்ஏ ராஜா, சதன் திருமலைக்குமார் போன்ற பெரிய ஆட்களை வைத்து பேரம் பேசி அந்த விஷயத்தை எம்எல்ஏ எங்களுக்கு எதுக்கே சொல்றாரு அந்த அவங்க அம்மாட்ட, ஏமா உன் மகன் அழுகி போயிட்டாமா, உன் உடம்பு வந்து உங்க மகனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்கு எதுக்கவே ராஜா எம்எல்ஏ சொல்றாரு. அவருக்கு என்ன நோக்கம்? இந்த 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 தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாதிக்கப்பட்ட சமூகமும் அவரும் ஒரே சமூகம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? உண்மையிலே அவர் வந்து காவல்துறை தாக்காமல் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பும் போயிடுச்சு, அவங்களுக்காக போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நான் என்ன சொல்றோம்னா, சங்கரங்கோயில நடந்த சம்பவம், முருகனுக்கு ஏற்பட்ட சம்பவம், அந்த வீடியோல வந்து தினத்தந்தி டிவியில சொல்லி இருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிறது நல்லாவே தெரியுது. அவர் அடிச்சு பின்னாடி இழுத்து விடும் போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பி அவருடைய மண்டையில் தாக்குற மாதிரியான அந்த வீடியோக்கள் எல்லா செல்போனுக்குமே வைரல் ஆயிருக்கு. அப்ப இதை நாங்க ஏன் சொல்றோம்? இங்க இருக்க அத்தனை பேருக்கு நாங்க என்ன முட்டாள உட்கார்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எங்க தலைவர்கள் இன்னைக்கு போய் பேசியிருக்காங்க. அப்ப பேசுனதுக்கு அப்புறமும் உங்களுடைய நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கு? காவலர்கள் அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே உடை இருக்கு, அந்த உன்னதமான உடையை உடுத்தி நீங்கள் வந்து இப்படி அப்பாவிகளை கொலை செய்வதற்கு உங்களுடைய உடையை நீங்கள் பயன்படுத்தினால் அது எப்படி நியாயமாக? பதிவு செய்